டிட்வா புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக கருமேகங்கள் சூழ்ந்திருந்த பாம்பன் பகுதியில் மீண்டும் இயல்பு நிலை திரும்பியது. வெயில் அடிக்க தொடங்கியதால் வருகையும் வழக்கம் போல அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் பூபேஷ், சுற்றுலா பயணிகளோட வருகை எந்த அளவுக்கு அங்கு காணப்படுகிறது? என்ன சொல்றாங்க சுற்றுலா பயணிகள்? வணக்கம் ஃபரிதா. கடந்த 3 நாட்களாகவே ராமேஸ்வரம் மற்றும் அதனை சுற்றுவட்ட பகுதிகளில் அந்த டிட்வா புயலின் காரணமாக பலத்த மழையானது பெய்தது. இதன் காரணமாக உலக பிரசித்தி பெற்ற இந்த ராமேஸ்வரம் தீவு பகுதிக்கான அந்த சுற்றுலா பயணிகளுடைய வருகை மிகவும் குறைந்திருந்தது. பல்வேறு பகுதிகளிலுமே மழையின் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே வீடுகளுக்குள்ளே முடங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வந்தோம். தொடர்ச்சியாக இது குறித்தான பதிவுகளையும் நியூஸ் தமிழ் வாயிலாக மக்களுக்கு தெரிவித்து கூடிய துறையில நம்ம இப்போ பாம்பன் பாலத்துல நின்றுகிட்டு இருக்கோம். இந்த பகுதி முழுவதும் அதிக அளவுல சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க. குறிப்பாக தற்போது ஐயப்ப சீசன் என்பதால் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா வந்த ஐயப்ப பக்தர்கள் இந்த பகுதி முழுவதும் அதிக அளவில் நிரம்பி இருக்கின்றனர். அது மட்டுமல்லாது இந்த பாம்பன் பாலத்திற்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் பார்வையிடுவதற்காகவும் செல்ஃபி எடுப்பதற்காகவும் வந்ததன் எதிரொலியாக இந்த பாம்பன் பாலம் முழுவதும் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் நிறைந்து காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் தங்களுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு இந்த பாம்பன் பாலத்தில் புகைப்படம் எடுப்பது, நீண்ட நேரம் காத்திருப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட வேண்டாம் என அவ்வப்போது போலீசார் அறிவுறுத்தியும் கூட அதிக அளவில் இங்கு சுற்றுலா பயணிகள் இருந்து வருவதால் இந்த பாலம் முழுவதும் களைகட்டி காணப்படுகிறது. இதே போல இன்றைய தினம் தனுஷ்கோடி பகுதியிலும் 2 நாட்களாக இருந்து வந்த தடை நீக்கப்பட்டு தனுஷ்கோடி பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டதன் எதிரொலியாக அங்கும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து குவிந்து வருகின்றனர்.